நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி, அதாவது நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் எனக்குன்னு எதுவுமே இல்லையா, என்னை புரிந்து கொண்ட நபர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு பயணிக்கிற ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் நேர்மையாக உண்மையாக இருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப அந்த மத்தளம் அடி வாங்கின மாதிரி, இரும்பு ஒரு லாடை ஒரு 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 மிஷினே ரெடி பண்ணுறா இருந்தாலும் அந்த இரும்பு எவ்வளோ அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அடின்னு அடித்து துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்து என்ன சொன்னால் பெருமிச்சு நிற்பாங்க. சூப்பர் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கஷ்டங்கள். இது எப்படி சொல்லுதுன்னா, முயற்சிகள் பல எடுத்தும்
முடியலைங்கிற சொல்கிற வார்த்தையை நான் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலைங்கிற செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களை பார்க்கவே இல்லை. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்போ குரு பார்வை இல்லாமல், ஒரு குருவோடைய ஆசீர்வாதம் இல்லாமல், உங்களை யாரெல்லாம் வழி நடத்துகிறாங்களோ அவங்களை செய்ய விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தின பல நல்லவர்கள் உங்களோட தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் போராடின நிலையிலிருந்து மாற்றங்கள் எப்போ வரும்னு சொல்லி காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உறுதியாக குருவின் பார்வை மூலமாக சகல வெற்றிகளும் கிடைக்க போகுது. நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, த டாப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. போன இந்த 2025 குருவின் பார்வை மூலமாக அற்புதமான செயல்பாடை பெறப்போகிற ராசினா துலாம் ராசி தான். அது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு குரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக பரிபூர்ணமாக கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது. பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. பல மாதமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆண் குழந்தை கிடைச்சவங்க உண்மையிலே கமெண்ட்ஸை கொடுங்க. துலாம் ராசிங்க, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சொல்கிறீங்க எங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஸோ இப்போ சொல்கிறேன், உறுதியாக துலாம் ராசிக்கு இந்த வருடத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஆண் குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காண்டி பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆண் குழந்தை அரசாலும் அப்படிங்கிறத விட பெண் குழந்தை மகாலட்சுமியோட அம்சம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலை, சரியா? ஆனால் ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற ஒரு பாகுபாடில் நான் சொல்லலை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ஸோ முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா, சர்ப கிரகம் அமர்ந்துட்டா புத்திர தடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது, புத்திர தோஷம். அப்போ புத்திர தோஷங்கிறது குழந்தை இருக்கும், ஆனால் என்னென்னா நம்ம எதிர்பார்த்த குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தோஷம். அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய தன்மையிலையும் வேறு மாற்றங்கள் உண்டு. இது ஒரு 20% வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதலர் பேசலை அல்லது காதலி பேசலைன்னு சொல்லி வருத்தத்தில் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற துலாம் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய காதலன் காதலிகிட்டேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரலாம், அல்லது உங்களை நேரடியாக பார்க்கலாம், அல்லது பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் கிரகங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் குலதெய்வ கோயில் போயிருங்க. ஏன்னா குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக தொடக்கத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் முழுமையாக போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பரிபூர்ண குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கேன், பல்காக என்கிட்ட வாங்கி ஏமாற்றிட்டான், எப்படி ஏமாத்தினானே தெரில, என்னறியாமல் நான் பணம் கொடுத்துட்டேன், சிட்பன்ஸில் கொடுத்து ஏமாந்தேன், இல்லை சீட்டு பிடிச்சாங்க ஏமாந்தேன், இல்லை ஒரு இரட்டிப்பாக இப்போ தான் நிறையா ஏமாத்துறதுக்கு தான் புது புது ஐடியா வச்சுருக்காங்களே, ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. புதிய புதிய உறவுகள், புதிய புதிய நண்பர்கள் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய சகோதர சகோதரிகள் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய
ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் துலாம் ராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி ஆடைகள், நகைகள், பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார். பேச மாட்டேன்னு சொன்ன நபர் கூட உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியில் உள்ள இளைஞர்கள், இவனால் வேலைக்கே போக மாட்டேன், நான் ஏன் வேலைக்கு போகணும், எனக்கு வேலைக்கு போகணும் அவசியமே இல்லை, நான் வீட்டில் தான் படுத்து கிடப்பேன், வெட்டியாக தான் ஊர் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க, அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய குழந்தைகள் இனிமேல் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. தனக்குன்னு ஒரு பாதை அமைப்பாங்க. அதற்கான குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கூட்டு போய் குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும். புதிய உறவுகள் மூலமாக நன்மை அடைவார்கள். அதற்கான ஒரு பாதையை அமைப்பதற்கு உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக வேண்டும். அதனால் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு யாரெல்லாம் தன்னோட குழந்தை பேச்சை கேட்க மாட்டேங்காங்கன்னு வருத்தப்படுறீங்களோ உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. ஓகேவா? அதே போல் மாணவர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே தனக்கு பிடித்தமான கல்வியை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு. அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1ஆம் கிளாஸு போகிறதும் அஸ்திவாரம் தான், 12ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் போகிறதும் ஒரு அஸ்திவாரம் தான். ஸோ அதே மாதிரி ஒரு அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை, பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசி நண்பர்களுக்கு உறுதியாக சொல்லலாம். அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலேயும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய
மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக
அல்லது ராணியாக, அதாவது சிம்மராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக, ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க. ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக, ஒரு தலைவனாக, ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. ஆனால் இதை யார் ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, யார் உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க. சிங்கம் என்ன பண்ணும், ராஜாவாக இருக்கும். யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து சாப்பிட்ரும் சிங்கம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு செஞ்சுருவீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான குணாதிசயம், சிறப்பான பண்புகள் பார்த்திங்கன்னா அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு உண்டு. எந்த இடத்துல ஒரு அமைதியும், ஒரு சொன்னோன்னே ஒரு கமாண்டர் சொன்னோன்னே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிம்ம ராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, ஐயா மற்ற சேனல்கள்லாம் சில சேனல்களில் சனி பகவான் 8க்கு போயிட்டார், அப்போ அஷ்டம சனி பகவான் சகல கஷ்டத்தையும் கொடுத்துருவார், போராட்டத்தை கொடுத்துருவார், துன்பத்தை கொடுத்துருவார், துயரத்தை கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்களே. ஸோ நாங்கள் ஏற்கனவே எந்த சூழ்நிலை இருக்கும் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இப்போ சனிப்பெயர்ச்சி வீடியோ சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த புரிதல் வந்துடும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனே கொடுத்தார். ஏன்னா சனி பகவானுக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதிக்கும் ஆகாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. சூரியன் சனி எப்பவுமே எதிர்முதிராக தான் இருப்பாங்க, அப்பா மகன். இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவானுடைய நாடகம் பார்த்திங்கன்னா இல்லை சனி பகவானுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தெரியும். சூரியனும் சனி பகவானும் எப்பவுமே எதிரணியில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அவர்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்தார். ஸோ அப்போ இந்த 2.5 வருஷம் நீங்கள் பட்ட பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஸோ எதை செஞ்சாலும் தவறு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக எழுதி கொண்டு போயிருந்தால் கூட உங்களோட டீம் லீடர் என்ன பண்ணுவார்னா சரசரசம் கிழிச்சு போட்டு இதெல்லாம் தப்புங்க, முதர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உங்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த 2.5 வருஷத்தில் இருந்திருக்கும். ஸோ அப்போ சனி பகவான் எப்பவுமே அமர்ந்த இடங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. சனி பகவான் மட்டும் 8ஆம் இடத்துல அமரலாங்க, 8ஆம் இடத்துல சனி பகவான் மட்டும் அமரலாம். அப்போ 8ஆம் இடத்துல குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்தனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. அவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்து எந்த இடத்த பார்த்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு ரிசல்ட் வரல, சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு பொருளாதாரத்தை தடை, சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு ஏதாவது வச்சிங்கன்னா, ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னா சொல்வது என்னென்னா, உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பில் தற்போது தான் இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தார், 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்தார். அப்போ 2ஆம் இடத்தை ஏற்கனவே நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தார். இப்போ சனியும் கேதும் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்பொழுது பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்போது யாராலையும் சிறப்பாக இருக்க முடியாது. ஸோ இப்போ தான் கேது நகர்ந்து வந்திருக்கிறார். குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். திருமணம் முடிக்கலைங்கிற வருத்தத்துடன் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக நீங்கள் அற்புதமாக பெற போகிறீங்க. 11ஆம் இடத்தில் குரு, இந்த மாதம் துவக்கத்திலேயே 11ஆம் இடத்துல குரு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானின் தன்மையில் உண்டு.
உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்து எது எடுத்தாலும் வெற்றியா. நீ எதை செய்ய நினைக்க செய், எதை நீ பர்ஃபெக்டாக உண்மையாக செய்ய நினைக்கோ அதை செய். யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரையும் காயப்படுத்தாமல், உன்னை காயப்படுத்துகிற நபர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம் என பார்க்குறோம். ஸோ அதே போல் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. ஸோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த காலேஜில் சேர நினைக்கிங்களோ அந்த விரும்பிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு. வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் செய்து காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாளாக காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருந்தேன், காதலை வெளியே சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா உறுதியாக சொல்லுங்கள். காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் உங்கள் சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வச்சு தான் காதல் திருமணம் உண்டாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. இந்த ஜூன் மாதத்தில் வாராகி அம்மன் வழிபாடு சிம்மராசிக்காரங்க செய்வது மூலம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலேயும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக, யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்க போகிறார். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன், நான் வைராக்கியக்காரன், என்னை மாதிரி வைராக்கியக்காரன் யாரும் கிடையாது. ஸோ என்னோடய வாக்கில் ஒரு உண்மை இருக்குது, அதை நான் காப்பாற்ற எதனால் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நாளாக
கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும், ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மேச ராசினா கோபமும்பாங்க. மேச ராசினா கோபக்காரன், எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க, அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையிலே பட்டு பட்டுன்னு வரும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை. உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. என்னையை பொறுத்தளவு மேச ராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும். அது உண்மை. ஓகேவா? அதை என்ன சொல்லுவோன்னா, மற்ற ராசிக்கெல்லாம் கோவம் ஒரு 60% 70% வரும் அப்படின்னா, உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 90 டிகிரி, அதாவது 90% அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை வந்து கண்ணில் காட்டிடுவீங்க. அதில் வந்து சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஏன்னா உங்களை அறியாமல் வர கோபம், உங்களுக்குள்ளே வர ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தில் நீங்கள் காட்டும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, கூட இருக்கவங்கலாம் கோபக்காரன், இவன் எப்பவுமே வந்து கோபமாக தான் பேசுவான், இவனை புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையாக உங்களை அன்பாக நேசித்து ஒரு பாசமாக உங்களுடன் பழகின யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உங்களை போல ஒரு அன்பான நபர் மிக இருப்பது குறைவு. இதுதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனநிலை கொண்ட உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக இருக்கிற இடத்த விட்டு பறந்துருவோமான்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப போராடினீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த போராட்டத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், புதிய உறவுகளை கொடுக்கும், புதிய நம்பிக்கை கொடுக்கும், எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். முயற்சி மட்டும் இருமுறை எடுக்க வேண்டும், எழுதி வச்சுக்கோங்க. உறுதியாக இந்த மாதம் எந்த முயற்சி எடுக்கிறதுனாலும் மறுபடியும் நம்பிக்கையுடன் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். எடுக்கும்பொழுது உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக போகுது. எவ்வளோ போராட்டங்கள், ஆஸ்பத்திரி செலவு, எவ்வளோ விரைய செலவுகள், அதான சொல்லணும்னா நம்பிக்கிட்ட, அதாவது நம்பி நிறைய பேர் கொடுத்து ஏமாந்தது. ஸோ இதெல்லாம் இனிமேல் கிடையாது. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடு மூலமாக வெற்றி பெறுவீங்க. ஸோ அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏதாவது சின்ன விரிசல் ஏற்பட்டது, கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, எங்களால் ஒரு புரிதலோடு பேச முடியல, என் மனைவிட்ட நான் பேச முடியல, என் மனைவிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படிலாம் யாராச்சும் மேசராசி அன்பர்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமேல் மாறப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம். உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி, அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான, உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஸோ மேசராசி என்பர்களை யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் நல்ல வெற்றி பெறுவதற்கான ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, முடிஞ்சளவு யாரிடமும் உங்களுடைய புதிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம். ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க, ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா, ஸோ அதை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான செயல்பாடுகளை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து அல்லது நீங்களே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் என்ன சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சரி, அதே போல் ராகுகேது பகவானும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம்
இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் த டாப் ஆஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடு. முருகா, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு, நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க. கவலையெல்லாம் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இறைவன் முழு ஆசீர்வாதத்துடன் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா, பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப ப்ரஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலேயும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது, வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார்.
ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானும் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கடக ராசி அன்பர்களுக்கு கற்பனைகளும் ஆசைகளும் உண்மையான செயல்பாடுகளும் எப்போ தான் நடக்கும், எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற கவலைகளுடன் இருக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உறுதியாக கிரகங்களால், கோச்சார கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 8க்கு வந்துட்டார். உங்களுடைய ராசிக்கு 8க்கு வந்துட்டார். 3ல் இருந்த கேது 2க்கு வந்துட்டார். இதை தவிர்த்து வேறு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய மனசில் அவ்வளோ கவலைகள், அவ்வளோ போராட்டங்கள், உண்மையான உணர்வுகளுக்கும் உண்மையான அன்புக்கும் ஏங்கி தவிக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு 2.5 வருட காலம் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப போராடியிருப்பீங்க. நான் எவ்வளோ தான் அன்பு வச்சாலும் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்களே, என் அன்பு உண்மை என்று சொல்வதற்கே நான் போராட வேண்டியிருக்கேன், நான் அன்பு உண்மையாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத போராடி தான் சொல்லணுமா, எனக்குன்னு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையுடன் உள்ள நபர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஏக்கம்லாம் கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் நீங்கள் உண்மையான நபர்கள், பாசமான நபர்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அவங்க அத்தனை பேருடைய முகத்திரையும் சனி பகவான் கிழிச்சிருப்பார். இவங்கெல்லாம் உனக்கு உண்மையானவங்க கிடையாது, இவங்கெல்லாம் போலியானவர்கள்,
இவங்க ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க, நீ புரிஞ்சுக்கோ. ஸோ உனக்கு சோதனையும் உனக்கு கவலையும் வரும்பொழுது உன்னுடைய நபர்கள் உன்னுடன் சுற்றிருப்பவர்களுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிருவ அப்படிங்கிறத நம்மளுடைய சனி பகவான் நல்லபடியாக உணர்த்திட்டார். ஸோ அந்த உணர்வுகள் முழுமையாக இனிமே வெற்றி அடைய போகுது. ஸோ நீங்கள் இன்னுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை இவ்வளவு நாட்களாக நீ எது செஞ்சாலும் நடக்காது, நீ என்ன பண்ணாலும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கூட இனிமேல் உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நீ ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு அதை முடிச்சு கொடு, உன்னால் மட்டும்தான் முடியும், எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே பெறப்போகிறீங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீசம் பெற்று அமர்ந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே ரிலீஸ் ஆகி வெளியே போகிறார். ஸோ 7ஆம் தேதியிலேருந்து ஒரு என்ன சொல்லுவேன்னா, ஒரு நீசம் பெற்ற கிரகம் ராசியில் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சுருவோமோ, இல்லை செய்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துடுமோ, ஸோ அப்படிங்கிற சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே தான் செயல்படணும். ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட போகுது. நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் கல்லூரிக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கிடைக்கும், உங்களுக்கு பிடித்தமான மதிப்பெண் கிடைக்கும். உங்களை வெல்கம் பண்ணி வரவேற்கக்கூடிய செயல்பாடில் உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜில் சேருவீங்க, அதேபோல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வெளிநாடு பயணங்களில் சென்று படிப்பதற்கான யோகங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி மாணவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக, அதாவது சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய தோழி அல்லது உங்களுடன் பணிபுரியும் சக தோழர்கள், தோழிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போவதற்கு அவங்களுடைய இன்ட்யூஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க மனசுக்குள்ளே தோன்றதை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சளவு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலக போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே நல்லா நினச்சிக்கோங்க, முடிஞ்சளவு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாதீங்க. உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான செயல்பாடுகள், நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வாழணும், ஸோ இதை மட்டும் இனிமேல் யோசிங்க போதும். மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்நாளை கிட்டத்தட்ட பல வருடங்களாக அர்ப்பணித்து கடைசியில் அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் வழிபாடு உங்களை இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பத்திரமாக கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்படுத்துவதற்கான ஒரு வழிபாடாக இருக்கும். பத்திரகாளியம்மனின் முழு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி போவீங்க என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி
உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு பையில் ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.